காஸ்மோவியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஆஸ்ட்ராலஜர் சுபாஷ் பாலகிருஷ்ணன் அவர்கள் இருக்காரு. இன்னைக்கு நிகழ்ச்சியில தைப்பூசத்தினுடைய சிறப்புகள் என்னெல்லாம் இருக்கு, முருகனுடைய வழிபாட்டு முறைகள் என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத பத்தி தொடர்ந்து அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா. ஓகே, இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்முடைய நேயர்களுக்காக தைப்பூசத்தினுடைய சிறப்புகள் என்னெல்லாம் இருக்குன்றது சொல்லுங்க சார். அதாவது தைப்பூசம் என்பது திருமுருகப் பெருமானுடைய மிகப்பெரிய ஒரு, அதாவது சூரபத்மன் என்ற அரக்கனை வென்ற ஒரு தினத்தை தான் நம்ம தைப்பூசம்னு உலகம் ஃபுல்லாக கொண்டாடுறோம். இப்போ நம்ம மாதிரி தமிழ்நாடுகள் மட்டும் இல்லை, தமிழ் பேசக்கூடிய, தமிழ் தேசியம் பழகக்கூடிய அத்துணை நாடுகளிலும் கூட தைப்பூசம் என்பது இங்கே விட சிறப்பாக கொண்டாடக்கூடிய நாடுகள்லாம் இருக்குது. இப்போ மலேசியாலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பரவலாக தைப்பூசம் கொண்டாடப்படுகிறது. தைப்பூசத்திற்கு பல சிறப்புகள் உண்டு. அதில் ரொம்ப முதன்மையானது முருகப்பெருமான் அப்படின்னா தமிழ் மக்களோட ஒன்றிய கடவுள், தமிழ் கடவுள். அதில் இந்த முருகனுக்கு வேல் அப்படின்றது ஒன்று நமக்கு ரொம்ப பிரசித்தமாக பேசக்கூடியது. வேல் ஆயுதம்னு சொல்கிறோம். அந்த வேல் வந்து ஆயுதமாக இருக்குது. கெட்டதை, அதாவது ஈவில் ஃபோர்ஸஸ் என்று சொல்லக்கூடிய தீய சக்தியை வெல்வது அப்படிங்கிறது, அதை வந்து குறிக்கக்கூடியது தான் தைப்பூசம். தை மாதத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திரத்தில் சூரபத்மனை ஜெயிக்கிறார். அதனால் அந்த நாட்டு வந்து அவ்வளோ ஒரு பிரசித்தமான இருக்குது. இப்போ வாழ்க்கையில் கூட, நம்மளுடைய தினசரி வாழ்க்கையில் பல எதிரிகள், பல தடைகள், பல எல்லாருடைய வாழ்க்கையிலும் பல சங்கடங்கள், பல வந்து தடங்கல்கள், இது எல்லாத்தையும் தவிர்த்து, இது எல்லாத்தையும் தாண்டி வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக தைப்பூசம் பார்க்கப்படுகிறது. அதாவது ஒரு இங்கிலீஷில் சொல்ல போனால் இட் இஸ் அ சிம்பிள் ஆஃப் பியூட்டி, பவர், சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் விக்ட்ரி ஓவர் ஈவில் அப்படின்னு சொல்கிறோம். ஆக எஸ்பெஷலி சிங்கப்பூர் போன்ற நாடுகளில், கனடா போன்ற நாடுகளில் தைப்பூசம் வந்து மிக பரவலாக பல ஆயிரக்கணக்கான மக்களால் கொண்டாடப்படுகின்ற ஒரு அற்புதமான ஒரு பண்டிகை. அது ரொம்ப விசேஷமான ஒரு நாள். ஓகே, முருகனுடைய சிறப்பு அப்படின்னா நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம். அதில் குறிப்பாக வந்து தைப்பூசம் அப்படிங்கிறது ரொம்ப பிரபலமாக நீங்கள் சொல்கிற மாதிரி பல ஊர்களில் இருக்கக்கூடிய தமிழர்கள் வந்து இதை சிறப்பாக கொண்டாடுறாங்க. இங்கே நம்மளுடைய ஊரில் எந்த கோயிலில் இதனுடைய சிறப்பு ரொம்ப அதிகம், இதனுடைய வழிபாடு முறைகள் என்னெல்லாம் இருக்குது சார்? இப்போ தமிழ்நாடு கோவில் எடுத்தீங்கனாலே அறுபடை வீடு. இந்த அறுபடை வீடில் பழனி ராஜதண்டாயுதபாணி கோவிலில் தைப்பூச நிகழ்ச்சி மிக விமரிசையாக கொண்டாடப்படக்கூடியது. ஏன் இன்னொரு பேச்சு சொல்லப்போனால் திருச்செந்தூர் சத்ரு சம்ஹார மூர்த்தின்னு சொல்லக்கூடிய ஒரு நாதர் வந்து திருச்செந்தூர் தான் நம்ம சொல்கிறோம். அறுபடை வீடுலேயே, அதாவது ஒரு அறக்கரை அழித்து, கெட்டதை அழித்து, தீய சக்தியை வென்று ஜெயிக்கக்கூடியது. இப்போ நிஜசரி ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த கடவுள், இந்த வழிபாடு, இந்த தெய்வங்கள், புராணம், இதெல்லாம் சுற்றி சுற்றி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, தினசரி நம்மளோட வாழ்க்கையில் நமக்கு ஏற்படக்கூடிய அனுபவங்கள், அதில் வரக்கூடிய சங்கடங்கள், அதை எப்படி ஜெயிக்கணும், எப்படி கையாளணும் அப்படிங்கிறதுக்கான படிப்பினை தான். அப்போ திருச்செந்தூரில் எடுத்திங்கன்னா ரொம்ப விமரிசையாக கொண்டாடப்படக்கூடிய தைப்பூச நிகழ்ச்சி. அதாவது பழனி தண்டாயுதபாணி ஒன்று, திருச்செந்தூர் ஒன்று. திருச்செந்தூரில் ரொம்ப விசேஷம். ஏற்கனவே அந்த சத்ரு சம்ஹார மூர்த்தியானவர் வந்து வீட்டில் யாராவது நம்ம குடும்பங்களில் ருணரோகம்னு சொல்கிறோம், அதாவது பணம் சம்பந்தப்பட்ட கடன் தொல்லைகள், அது மட்டும் இல்லாமல் உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டது. இன்னைக்கு 5 வயசு குழந்தையிலேருந்து 65 வயசு நபர்கள் வரைக்கும் எல்லாருக்கும் வியாதி இருக்குது. நீங்கள் ஒரு ஆஸ்பத்திரிக்குள்ள போனால் எல்லா வயதினரையும் பார்க்க முடியுது. இது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி இல்லை. ஒரு 15-25 வயசுக்குள்ளவெல்லாம் நீங்கள் ஆஸ்பத்திரியில் பார்க்கவே முடியாது. அப்போது இந்த சமுதாயம் நிறைய வியாதிகளை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. அப்போ இந்த வியாதிகள் எல்லாம் நிவர்த்தி ஆகணும்னா ஆண்டவனுடைய துணை, அனுகிரகம் என்பது வேணும். அதாவது நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது எல்லாருக்கும் புரிய வேண்டியது என்னன்னா, இந்த அவசர கால வாழ்க்கையில் நோய் இல்லாத வாழ்க்கை, அதற்கும் இந்த தைப்பூசத்திற்கும் மிகப்பெரிய ஒரு சம்பந்தம் என்பது உண்டு. அப்போ தைப்பூச தினத்தில் விரதம் இருக்கக்கூடிய பக்தர்கள், தைப்பூச தினத்தில் திருச்செந்தூர் முடிஞ்சால் அங்கே போய் வழிபடக்கூடிய பக்தர்கள், அல்லது மனதார வீட்டிலேயே வந்து முருகனை வழிபடக்கூடிய பக்தர்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் வாழ்வியல் முறையில் நடக்குது அப்படிங்கிறது தான் உறுதியாக பார்க்க முடியுது. ஓகே, நிறைய இடத்துல நிறைய பரிகாரங்கள் வந்து சொல்கிறாங்க. குறிப்பாக முருக வழிபாடு அப்படிங்கிறது நம்ம எதை நினைச்சாலும் நடத்தி கொடுப்பாரு அப்படின்றது தான் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். இந்த தைப்பூசத்திற்கு விரதம் இருக்கக்கூடிய முறைகள் இல்லை ஏதாவது வேண்டுதல் இருக்குது அப்படின்னா அதை நம்ம எப்படி பண்ணலாம்? தைப்பூசத்துக்கு மிகப்பெரிய வேண்டுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது அவரவர் சக்திக்கேற்ப. அதில் சான்ஸ்கிரிட் அப்படிங்கிற ஒரு இதில் ஒரு சொல்லுவாங்க, ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அதாவது யதா சௌகரியம் அப்படிம்பாங்க. அதாவது ஒரு பக்தர், ஒரு அன்பர் ஆன்மீகம் நோக்கி பயணப்படுகிறார்.
இல்லை இறைவனை நோக்கி சிந்தனையை செலுத்துகிறார் ஆன்மீகவாதி. முதல்ல கடவுளே சொல்றது உன்னுடைய சக்தி, அதற்கேற்ப நீ செய்யணும்னு சொல்றாரு. இப்போ கண்ணப்ப நாயனார்கிட்ட எதுவுமே கிடையாது. அவர் வந்து இப்போ இறைவன் நம்ம வந்து மாமிசம் படைக்கூடாதுன்னு சொல்கிறோம். அவர் மாமிசத்தை தான் டெய்லி வந்து இறைவனுக்கு படைச்சார். இப்போ கடவுளை புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான விளக்கங்களும் இதோடு சேர்ந்து தான் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பரிகாரமாக நம்ம பார்க்கக்கூடியது செப்பில் வேல் சாத்தி போடலாம், அல்லது வந்து வீட்டில் வந்து ஒரு தான தர்மங்கள் செய்யலாம். இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் இந்த பிராணிகளுக்கு உணவளிக்கலாம், கால பைரவர்களுக்கு உணவளிக்கலாம். அதே மாதிரி இன்னும் சில கல்வி சம்பந்தப்பட்ட உதவிகளை செய்யலாம். இப்படி பல பரிகாரங்கள் இருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா அன்றைய தினமான விரதம் இருந்து நடைப்பயணமாக நீங்கள் தைப்பூசத்துக்கு வந்து அருகாமையில் இருக்கக்கூடிய ஜனங்கள் வந்து திருச்செந்தூரில் அருகாமையில் இருக்க ஒரு 40 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் நடந்து போய் அந்த முருகப்பெருமானை வழிபடுவது மிகுந்த ஒரு இது. அதே மாதிரி வீட்டில் வந்து சுத்தபத்தமாக வந்து ஒரு பொழுது இருக்கிறது, அன்னைக்கு வந்து ஒரு பொழுது இருக்கக்கூடியது. அப்படி வந்து ஒரு மஞ்சள் துணி ஆடையில் ஒரு ஏதாவது ஒரு மனசில் நமக்கு என்ன வேண்டுதல்கள் இருக்கோ அதில் வந்து ஒரு ரூபாய் நாணயத்தை கூட வச்சு சக்திக்கேற்ப, நான் வந்து ஒரு கோடீஸ்வரர் வந்து ₹1 வைக்க முடியும், அவரவர் சக்திக்கேற்ப அந்த நாணயத்தை வச்சு மனசில் வந்து வேண்டிக்கிட்டு அந்த மஞ்சள் துணியை வந்து முடிஞ்சு வச்சு சுவாமிகிட்ட வச்சுட்டோம்னாலே அந்த வேண்டுதல் 48 நாட்களுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு மண்டலத்துக்குள்ள நிறைவேறுவதாக கண்டிப்பான ஒரு ஐதீகம் என்பது உண்டு. ஆக பலவிதப்பட்ட பரிகாரங்கள் உண்டு. முருகப்பெருமானை பொறுத்த வரைக்கும் முக்கியமான பரிகாரம் என்பது கல்வி சார்ந்த பரிகாரம், ஏழை எளிய மக்களுக்கு நம்ம செய்யக்கூடிய பரிகாரம், வேல் அதை வந்து தானமாக கொடுக்கக்கூடிய பரிகாரம், தவிர நம்ம இந்த மாதிரி வீட்டில் சுத்தபத்தமாக இருக்கக்கூடியது, இதெல்லாம் முருகப்பெருமானுக்கு உகந்த பரிகாரங்களாக பார்க்கப்படுகிறது. ஓகே, முருகர் அப்படின்னாலே வேலோட நம்ம சேர்த்து தான் பேசணும், பிரித்து நம்மளால பார்க்கவே முடியாது. இந்த வேல் வழிபாடு வீட்டில் பண்ணக்கூடிய முறைகள் என்னெல்லாம் இருக்கு சார்? அதாவது வேல் வழிபாடு மட்டுமல்ல, பொதுவாக எல்லா சுவாமி சம்பந்தப்பட்ட விக்கிரகங்களோ இல்லை சுவாமி சம்பந்தப்பட்ட பொருட்களோ வீட்டில் இருக்கும்போது முதல்ல அங்கே வர வேண்டிய சுத்தம், அதாவது ஒழுக்கம், சுத்தம். இந்த கெட்ட வார்த்தைகளை பிரயோகப்படுத்துவது, குடும்பத்தில் அபசகுணமான வார்த்தைகளை பிரயோகப்படுத்துவது, இதையெல்லாம் தவிர்க்கணும் முதல்ல. அதாவது கோபம் வரும்போது அந்த வார்த்தை பிரயோகம் என்பது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. அது ஒன்று. இந்த வேல் வழிபாடு குறிப்பாக எடுத்த வரைக்கும் 1 அடிக்கு மேற்பட்டு, அதாவது 1 அடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஹைட்டு ஒரு அடி உயரம் வரைக்கும் வந்து வேலுக்கு வந்து நீங்கள் அபிஷேகம் செய்யணுங்கிற அவசியம் இல்லை. 1 அடிக்குட்பட்ட வேலை நீங்கள் வைக்கிறீங்க, ஒரு 1/4 அடி ஒரு 1/2 அடி வேல் வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு வந்து தினமும் வந்து நீங்கள் ஒரு சந்தன குங்குமம் வைக்கணும். அதே மாதிரி ஒரு நெய்வேத்தியம் என்பது ரொம்ப முக்கியம். அதாவது வேல் வழிபாடில் சுவாமி வந்து பிரத்யக்ஷமாக அந்த வீட்டுக்குள்ளே இருக்காரு அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதாவது ஒரு வேலை கொண்டு வந்து நீங்கள் வீட்டில் வச்சிட்டீங்க அப்படின்னா முருகனுடைய ஜீவன் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறதா நம்ம பார்க்கணும். அப்போ அந்த அந்த பரமாத்மா அந்த கொள்ளையே இருக்கார். அப்போ அவரை வந்து பட்டினி போடக்கூடாது. அப்போ ஏதாவது ஒரு நெய்வேத்தியம், அவருக்கும் ஒரு அட்டென்ஷன் வேணும். நீங்கள் பாட்டுக்கு சாமி நீ பாட்டு இருப்பா ஓரமா, நான் பாட்டுக்கு ஏதோ செய்கிறேன் அப்படி பண்ண முடியாது. அப்போது அவருக்கு வந்து நெய்வேத்தியம் சின்னதாக ஒரு பாலோ, சின்னதாக வந்து ஒரு ஏதாவது ஒரு முந்திரி பருப்பு, ஒரு முந்திரி பருப்பு, ஒரு திராட்சை, காஞ்சி திராட்சை, இப்படி ஏதாவது உங்களால் முடிந்த நெய்வேத்தியங்களை செய்ய வேண்டும். குறிப்பாக சஷ்டி அன்றைக்கு நீங்கள் வந்து அந்த வேலுக்கு வந்து மலர்கள் செலுத்துவது, ஒரு ஸ்கந்த சஷ்டி கவசம் படிப்பது, தினமும் வேல் வீட்டில் வைத்திருக்கிறவர்கள் கட்டாயம் ஸ்கந்த சஷ்டி கவசம் காலம்பர, சாயங்காலம் வந்து ஸ்கந்த குரு கவசம் இதை படிப்பது என்பது மிக மிக அவசியம். இது ரொம்ப அவசியம். இது என்னன்னா 2-3 விஷயத்தை நமக்கு பண்ணும் அந்த வீட்டு குடும்பத்தில். ஒன்று, எதிரிகளை வந்து துவம்சம் பண்ணிடும், எதிரிகளை வந்து வீழ்த்திடும், எதிர்ப்புகளை வீழ்த்தும். அதே மாதிரி ருண ரோகங்கள், அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய வியாதி வெக்கைகள், அதாவது எதுக்கு வேணால் செலவழிக்கலாம், மருத்துவத்துக்கு செலவழிக்கலாம், நல்ல காரியத்துக்காக செலவழிக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து ஒரு நோய்வாய்ப்பட்டு வலியோட கொடுக்கக்கூடிய காசு வீண் விரயம் தான், மருத்துவத்துக்கு செலவு பண்ணக்கூடியது. அப்போ அந்த மாதிரியான விஷயங்களை வந்து அது தவிர்க்க முடியும். வீணான வந்து உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பிணி, தொந்தரவு, உடலை தெரியாத வியாதிகள், இதெல்லாம் கூட அகலும். அப்போ நல்ல நிம்மதியாக இருக்கணும்னா முதல்ல நமக்கு உடம்பு நல்லா இருக்கணும், அதுக்கு உண்டான வேலைகளை அது செய்யும். ஓகே, முருகர் பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம், நிறைய கோயில்கள் பற்றி நீங்கள் சொன்னீங்க. நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் வடபழனி முருகர் கோயிலில் கண்டிப்பாக அந்த நாள் அன்னைக்கு தரிசனம் பண்ணுவாங்க. வடபழனி முருகன் கோயிலினுடைய சிறப்புகள் பற்றி சொல்லுங்கள். அது பழனியில் இருக்கக்கூடிய முருகன் நம்ம தரிசிக்க முடியாது எல்லாராலையும் போய். அப்போது கண்டிப்பாக நமக்கு அருகாமையில் ஒரு பழனி முருகன் வேணும், ராஜ தண்டாயுதபாணி வேணும். அதற்காக உருவாக்கப்பட்ட கோவில் தான் வடபழனி. ஸோ வடதுருவத்தில் இருக்கிறதுனால வடபழனின்னு பேர் வச்சாங்க. எங்கே நீங்கள் முருகன் கோயில் வச்சாலும் சரி,
நான் வந்து ஒரு குறிப்பிட்டு சொல்கிறேன். நீங்கள் குழந்தை வேலப்பர்னு கொடைக்கானல் மலை போகிற பகுதியில் ஒரு வேலை இருக்குது. அந்த கோவில் போகர் நிறுவனம் செய்த 10 பாஷான சிலை இருக்கக்கூடிய ஒரு கோவில். அதாவது நவபாஷான சிலை பழனியில் இருக்கக்கூடியது. அதற்கு முன்னதாகவே போகர் நிறுவிய சிலையானது குழந்தை வேலப்பர். ஒரு 2 அடி உயரத்தில் இருப்பார். அவ்வளவு பிரசித்தி பெற்ற கோவில். அதற்கு கூட கூட்டம் கம்மியாக தான் வருது. ஆனால் சிட்டிக்குள்ளே இருக்கிற ஜனத்தொகையின் காரணமாக இங்கே இருக்கக்கூடிய எங்கே கோவில் இருந்தாலும் அங்கே வந்து நிறைய மக்கள் நடமாட்டம் பார்க்க முடியுது. வடபழனி கோவிலுடைய சிறப்பு என்பது எந்த ஒரு ஆலயமாக இருந்தாலும், எஸ்பெஷலி முருகன் வந்து ஒரு கண்கண்ட தெய்வம் அப்படிங்கிறதுனால அதற்கு நானே ஒரு உதாரணம். என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு நோயான புற்றுநோயை தாண்டி நான் சர்வை பண்ணியிருக்கேன். அப்போ அது வந்து முருகனுடைய அருளால் தான். இப்போ எங்கள் சேனல் பேரெல்லாம் கூட நாங்கள் ஆஸ்ட்ரோ வேலுன்னு தான் வச்சுருக்கோம். அப்போ அந்த எப்போவுமே முருகனுடைய இன்வால்மெண்ட், சரவணா ஸ்டோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், பேர் சொல்லி நல்லதுக்காக சொல்கிறோம், ஒரு பாசிட்டிவாக சொல்கிறோம். அந்த முருகன் பேர் எங்கெல்லாம் இருக்கோ, முருகனுடைய சப்தம் இன்வால்மெண்ட் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வெற்றி தான். அப்போ முருகன் வந்து வெற்றியுடைய சிம்பல். இப்போ வடபழனி கோவிலில் ஏன் இவ்வளோ கூட்டம் வருது, தைப்பூசத்துக்கு ஏன் இவ்வளோ வராங்க? அந்த கோவிலுக்கு ஏற்கனவே பிரார்த்தனை செய்து போனவங்க அவங்களுடைய நிறைய பிரார்த்தனைகள் நிறைவேறதுக்கு காரணமாகத்தான் இவ்வளோ கூட்டம் வராங்க. அப்போ இந்த தைப்பூசம் ஒரு சிறப்பான நாள். கோவிலுக்கு போகக்கூடிய பக்தர்களுக்கு நாம சொல்லக்கூடியது இந்த சேனல் வாயிலாக, நம்ம பொதுவாகவே இந்த பண்பார்ந்த தமிழ் நெஞ்சங்களுக்கு கோவில் பக்தி இதை நம்ம செலுத்தணும்னா முதல் அடிப்படையாக சில விஷயங்கள் நம்ம புரிதல்கள் வேண்டும். அந்த மாறுதல்கள் நம்ம கொண்டு வரணும். அதாவது கூட்டமாக, அதாவது நெருக்கி முதியவர்கள், பெண்கள், குழந்தைகளை அடித்து தள்ளி இல்லை தள்ளி விட்டுட்டு சுவாமியை போய் பார்க்கறதுக்கு பேர் பக்தியே அல்ல. அது பக்தியாக இருக்கவே முடியாது. நீங்கள் உங்களுடைய ஃபிசிக், உங்களுடைய உடம்பு ஸ்தூலம் இது அமைதியாக இல்லைன்னா உங்களால் சுவாமியோட பக்தியை வெளிப்படுத்தவே முடியாது. உங்கள் மனம் அமைதியாக இருக்கவே முடியாது. எப்படி சார் எல்லாரும் தள்ளுறாங்களே நாங்களும் தள்ளுறோம் அப்படின்னா, அதிகப்படியாக தள்ளுறவங்கள சுவாமி மடியில் கூப்பிட்டு உட்கார வைக்க மாட்டார். அப்போ பக்தியானது எப்போ மனிதர்களுக்கு வரும் அப்படின்னா, நீங்கள் மற்றவர்களுக்கு சுவாமி தரிசனம் பார்க்க வச்சாதான் சுவாமி உங்கள் மனசில் வந்து தங்க அவரே ஆசைப்படுவார். இந்த அடிப்படை புரிதல் நம்மளுடைய மக்களுக்கு வேணும். எந்த கோவிலில் போனாலும் மற்றவர்கள் அடிச்சுட்டு போய் சுவாமியை பார்க்கறதுக்கு பேர் பக்தி இல்லை. உங்களால் முடிஞ்சால் வயதானவர்களை சுவாமியை பார்க்க வைங்க, குழந்தைகளை சுவாமியை பார்க்க வைங்க, அதுதான் உண்மையான பக்தி. ஆக யார் வேணால் தள்ளிட்டு போட்டோம், நீங்கள் அந்த மாற்றத்தை கொண்டு வாங்க. அப்போ எந்த கோவிலாக இருக்கட்டும், நீங்கள் வெளிநாடுகளில் போய் பாருங்க, இதே இந்தியர்கள் கியூ வரிசையில் நின்று அருமையாக சுவாமி தரிசனம் பண்ணுறாங்க. இங்கே மட்டும் போட்டு அடித்து சின்ன கோவில்லேருந்து பெரிய கோவில் வரைக்கும் இந்த தைப்பூசத்துக்கு வடபழனி வரக்கூடிய பக்தர்களுக்கு நம்ம போடக்கூடிய வேண்டுகோள், நிதானமாக சுவாமி அங்கே தான் இருப்பார், எங்கேயும் போக மாட்டார். அதனால் நீங்கள் வந்து பொறுமையாக சுவாமியை ஒரு கணம் நினைத்தால் கூட அந்த முருகப்பெருமான் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை செய்வார். நிச்சயமாக. இன்னைக்கு எங்களுடைய நேயர்களுக்காக தைப்பூசத்தினுடைய சிறப்பு, குறிப்பாக வந்து வடபழனி முருகனுடைய சிறப்புகள் என்னெல்லாம் இருக்குன்றதை பற்றி ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றிண்ணா.